வர்த்தகப் போர் மிரட்டல்கள் உலக தங்கத்த மாத்தி அமைச்சது. 2025ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட ஐரோப்பாவுக்கு எதிரா வர்த்தகப் போர் மிரட்டல்களால தங்க சந்தையில ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. இந்த நிச்சயமற்ற சூழ்நிலையால முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான சொத்துக்கள தேடி தங்கத்த நோக்கி போனாங்க. யுகேவுலயும் ஆசியாலையும் இருந்த பாரம்பரிய தங்க பெட்டகங்கள்ல இருந்து அமெரிக்காவுக்கு தங்கம் போச்சு. 1. அமெரிக்கால தங்கத்தோட தேவை அதிகரிப்பு. ஐரோப்பால இருந்து இறக்குமதி பண்ற பொருட்கள் மேல வர்த்தக வரி விதிக்கலாம்னு சொன்னதுனால அமெரிக்கால தங்கத்தோட தேவை அதிகமாச்சு. பொருளாதார நிலையற்ற தன்மைக்கு எதிரா பாதுகாப்புக்காக முதலீட்டாளர்கள் தங்கத்த நோக்கி போனாங்க. அதனால தங்கத்தோட விலை ஏறிச்சு. 2. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து திக்குமுக்காடி போச்சு. தங்க கட்டி எடுக்கிறதுக்கான தேவை அதிகமாச்சு. அதனால பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பெரிய சவால்கள சந்திச்சாங்க. தங்க கட்டிகளை எடுக்கிறதுக்கு நிறைய விண்ணப்பங்கள் வந்ததால டெலிவரி பண்றதுல ரொம்ப தாமதம் ஆச்சுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. அமெரிக்காவுக்கு தங்கம் அனுப்புற அவசரம் லண்டன் தங்க சந்தையில ஒரு தடையை உருவாக்குச்சு. 3. விலை பிரீமியம் மற்றும் லாப வாய்ப்புகள். அமெரிக்க சந்தையில தங்கத்தோட தேவை அதிகமா இருந்ததால லண்டன் விலைகளை விட இங்க விலை அதிகமா இருந்துச்சு. இந்த வித்தியாசத்தை பயன்படுத்தி ஆர்பிட்ரேஜ் பண்றவங்க உடல் தங்க கட்டி எடுத்து காமல வர்த்தகம் பண்ற தங்கத்துக்கும் உலக சந்தைக்கும் இடையில விலை வித்தியாசம் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. 4. காமெக்ஸ் தங்க இருப்பு அதிகரிப்பு. அமெரிக்கால தங்கத்தோட வரவு அதிகமா இருந்ததால காமெக்ஸ் தங்க இருப்புல நல்லா தெரியுது. இந்த இருப்பு அக்டோபர் கடைசில இருந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆச்சு. நவம்பர்ல 17.5 மில்லியன் ட்ராய் அவுன்ஸா இருந்தது. பிப்ரவரி ஆரம்பத்துல 33.38 மில்லியன் ட்ராய் அவுன்ஸா ஏறிச்சு. 5. மத்த சந்தைகள்ல தாக்கம். அமெரிக்காவுக்கு தங்கம் போனதுனால மத்த சந்தைகள்லயும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. உதாரணத்துக்கு இந்திய நகை சந்தையில சப்ளை குறைஞ்சதால கஷ்டமா இருந்துச்சு. அதனால வர காலாண்டுல தங்க விலை விகிதங்கள்ல உயர்வு ஏற்படலாம். 6. மத்திய வங்கி கொள்முதல் மற்றும் முதலீட்டு தேவை. அமெரிக்கால தேவை அதிகமா இருந்தாலும் மத்திய வங்கிகள் தங்க சந்தையில முக்கியமான ஆட்களா இருந்தாங்க. உலக தங்க கவுன்சில் ரிப்போர்ட் படி 2025ல 3வது வருஷமா மத்திய வங்கி கொள்முதல் 1000 டன்னுக்கு மேல போச்சு. கூடவே புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மை மற்றும் சந்தை ஏற்ற இறக்கத்தால தங்கத்துக்கான முதலீட்டு தேவை 25 விழுக்காடு உயர்ந்து 4 வருஷத்துல அதிகபட்சமா 1180 டன்னா இருந்துச்சு. 7. நிலைப்படுத்தலுக்கான வாய்ப்பு. இப்போதைய சந்தை நிலை தற்காலிகமா இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. வர்த்தக வரிகள் பத்தின நிச்சயமற்ற தன்மை குறைஞ்சதும் தங்க சந்தை நிலைப்படும்னு எதிர்பார்க்கலாம். தங்கத்தோட நீண்ட கால விலை வாய்ப்பு உலகப் பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகள் உட்பட பல காரணிகள சார்ந்து இருக்கும். முடிவுல 2025 நிகழ்வுகள் பொருளாதார மற்றும் அரசியல் நிச்சயமற்ற காலங்கள்ல தங்கம் ஒரு பாதுகாப்பான சொத்துன்னு நிரூபிக்குது. வர்த்தக போர் மிரட்டல்களுக்கு சந்தையோட பதில். புவிசார் அரசியல் நிகழ்வுகளுக்கும் சரக்கு சந்தைகளுக்கும் இடையிலான சிக்கலான தொடர்பை எடுத்துக்காட்டுது.